ஈரானினுடைய ஷாஹித் ஷிராசி அப்படிங்கிற கப்பல்ல இருந்து ஏவுகணை சோதனை ஒன்று செஞ்சிருக்காங்க. இதுதான் அந்த ஏவுகணை சோதனை. இந்த கடற்பயிற்சியில தான் அமெரிக்கா இப்ப பயந்து போயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, செங்கடல் எங்களினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி ஹவுத்திகளும் வேற லெவல்ல இன்னைக்கு கடற்பயிற்சிகளை, ஏவுகணை பயிற்சிகள், ஐசிசியினுடைய முன்னாள் தளபதியா அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி ஆக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஐசிஸ் உருவாக்கினது யாரு? ரஷ்யாவினுடைய விமானங்கள் அமெரிக்கா வான்பரப்பு எல்லைக்குள்ள வந்ததாகவும் E3 AWCS அப்படிங்கிற நிறைய விமானங்களை சவுதியினுடைய ஏர்பேஸ்ல ரஷ்யாவினுடைய விமானம் இப்படி இருக்கு, அமெரிக்காவினுடைய விமானம் இப்படி வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு வகிக்க போற நிலப்பரப்பு, வான்பரப்பு நம்ம நேரத்தோடைய சொல்லி இருந்தோம். சிரியா, ஜெர்மன் ஒரு முக்கியமான அறிவிப்பு அந்த மக்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இது மட்டும் இல்லாம அமெரிக்கா இன்னொரு மூவ் ஒன்றையும் இந்த யுத்தத்துல பண்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, 32,000 பேர் இல்ல தம்பி, உங்களுக்கு காது சரியா கேக்குதா, கண் சரியா விளங்குதா? இன்றைய நாள்ல உலக அரசியல்ல மிக பெரிதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரஷ்யாவினுடைய விமானங்கள் அமெரிக்கா வான்பரப்பு எல்லைக்குள்ள வந்ததாகவும், அமெரிக்காவினுடைய விமானங்கள் ரஷ்யாவினுடைய விமானங்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு தயாராக இருந்ததாகவும் இன்னைக்கு இந்த தகவல் சர்வதேச ரீதியில உலக அரசியல் இருக்கிற மிக முக்கியமான 2 ஜாம்பவான்கள் ஒன்றை ஒன்று நேரடியாக மோதுவதற்கு தயாரா இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள் இன்னைக்கு வந்திருந்துச்சு. அதுல இருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். என்ன நடந்துச்சு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய அமைவிடங்களை நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சிருக்கணும். இந்த பிரச்சனை எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு அந்த அடிப்படையில பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மெப்பை நீங்க பார்க்கலாம். இதுல ஒரு பக்கமாக ரஷ்யாவும் இன்னொரு பக்கமாக அமெரிக்காவினுடைய அலாஸ்காவும் இருக்கு. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கடற்பரப்பு தான் பேரிங் கடல் பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மிக குறுகிய தூரம் தான். சோ இந்த 2 நாடுகளும் பக்கத்துல இருக்கு. ஓகே, என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வான்பரப்புகள்ல ரஷ்யாவினுடைய Tu-95 அப்படிங்கிற 2 விமானம் அமெரிக்கா பயப்பட்டதுக்குரிய முக்கியமான காரணமும் இந்த விமானம் தான். என்ன அப்படின்னு சொன்னா, Tu-95 அப்படிங்கிற அணு ஆயுதங்களை சுமந்து சென்று துல்லியமான டார்கெட்டை குறி வச்சு தாக்கக்கூடிய விமானம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அமெரிக்காவுக்கிட்ட எப்படி F-35 ஃபைட்டர் ஜெட்கள் இருக்கோ அதுக்கு நிகராக அதிநவீன போர் விமானமாக ரஷ்யாவுக்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான விமானம் தான் Su-35 அப்படிங்கிற விமானம். இதைத்தான் இப்ப ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்திருக்காங்க. பட் இதை இன்னும் ஈரான் வெளிப்படையா அறிவிக்கல. ஓகே, அது இருக்கட்டும். அதோட சேர்ந்து A-50 அப்படிங்கிற இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் இது வான்பரப்பை கண்காணிச்சு கொண்டிருக்கும். நமக்கு எதிராக என்ன விமானங்கள் வந்து கொண்டிருக்கு, பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அங்காலையும் ஒரு விமானம் ஒன்று நமக்கு எதிராக நமது எதிரி வருது அப்படின்னு சொன்னா உடனடியாக கணிச்சு அந்த தகவல் என்ன செய்யும், இப்ப எக்ஸ்ட்ரா 2 விமானங்கள் வருது, தாக்குதல் விமானங்கள், அந்த விமானங்களுக்கு அனுப்பி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த விமானங்கள் இப்படி ஒரு செட் விமானம் ஒன்று ரஷ்யா அமெரிக்காவினுடைய வான்பரப்புக்குள்ள போகாம பவுண்டரி லைன் ஒன்று இருக்கு தானே, அந்த பவுண்டரி லைனு கிட்ட வந்து கொண்டு இருக்கும் பொழுது அமெரிக்காவினுடைய நோராட் அப்படின்னு சொல்ற வட அமெரிக்கா வான்வெளி பாதுகாப்பு கட்டளை மையம் நோராட்டுக்கு இப்படி 3 விமானம் வந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வட அமெரிக்கா வான் பாதுகாப்பு கட்டளை மையத்துக்கு இந்த தகவல் போகுது. இந்த தகவல் போன உடனே அமெரிக்கா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்கிட்ட இருக்கிற F-35 ஃபைட்டர் ஜெட் அதுல ஒரு 2, அதே மாதிரி F-16 ஃபைட்டர் ஜெட் அதுல 2, அதே போன்று E3 அப்படிங்கிற விமானம் இதுவும் அதே போன்று, அதாவது ரஷ்யா எப்படி ஒரு கண்காணிப்பு விமானத்தை அனுப்பியிருந்தாங்களோ அப்படி அமெரிக்காவும் ஒரு செட் விமானத்தை உடனடியாக அனுப்பியிருந்தாங்க. அனுப்பி 2 விமானம், அதாவது ரஷ்யாவினுடைய விமானம் இப்படி இருக்கு, அமெரிக்காவினுடைய விமானம் இப்படி வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அமெரிக்காவினுடைய விமானம் போன போக்குல அமெரிக்காவினுடைய விமானங்களும் எல்லையை தாண்டல, அதே போன்று ரஷ்யாவினுடைய விமானங்களும் எல்லையை தாண்டல. இந்த மயிரிழையில யுத்தம் ஒன்று வராம தவிர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு சம்பவம் தான் ரஷ்யா அமெரிக்கா போர்டர்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே பின்வாங்கி பெக் ஆயிட்டாங்க. பட் 2 பேருமே அத்துமீறல். அந்த அடிப்படையில இது இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கிற முக்கியமான விடயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அமெரிக்கா ரஷ்யாவினுடைய பிரச்சனை இப்படி இருக்கக்குள்ள இதையும் விட பெரிய பிரச்சனை ஈரான் அமெரிக்கா பிரச்சனை பெரிய பூதாகரமா போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாம நிச்சயமில்லாத தன்மையில இப்ப மத்திய கிழக்கு மட்டுமில்லாம உலக பொருளாதாரமும் ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய இந்த நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்துல
மிக முக்கியமான பங்கு வகிக்க போற நிலப்பரப்பு வான்பரப்பு நம்ம நேரத்தோடைய சொல்லியிருந்தோம் சிரியா இன்னைக்கு நேற்று மட்டுமில்லை, உலகம் தோங்கின காலத்துல இருந்து அந்த பகுதியில பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் மிக முக்கியமான நிலமாக சிரியா இருந்துச்சு. வரலாறுகள் சொல்லும் உண்மையாகவும் அதுவே இருக்கு. அந்த அடிப்படையில இப்போ ஒரு யுத்தம் நடந்தால் நடக்க போற யுத்தத்திலையும் சிரியாவினுடைய பங்கு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லாவே கல்குலேட் பண்ணின அமெரிக்கா சிரியாவுல ஏற்கனவே ஐசிசினுடைய தளபதியாகவும் அல் கைதாவினுடைய வீரராகவும் இருந்த அகமட் அல் ஷஹ்ராவை சிரியாவினுடைய ஜனாதிபதியாக்கினாங்க. இதுக்கு பின்னாடி துருக்கியும் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை வெளிப்படையாக தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வாஷிங்டன் டிசியில வெளிப்படையாவே அறிவிச்சிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, சிரியாவை இப்ப ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற அகமட் அல் ஷஹ்ரா அப்படின்னு சொல்ற முன்னாள் ஐசிசியினுடைய தளபதி ஜனாதிபதி ஆக்கினது நாங்க தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பெர்ஃபெக்டா அன்றைக்கு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இப்ப இதுல இருந்து நமக்கு தெளிவா புலனாகிற விடயம் என்ன, ஐசிசியினுடைய முன்னாள் தளபதியா அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி ஆக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஐசிஸ் உருவாக்கினது யாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதா இல்லையா? அப்ப யாரு உருவாக்கி இருக்கலாம்? நீங்களே சொல்லுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல. இன்னைக்கு இந்த உலகம் சொல்லிக்கொண்டு இந்த தீவிரவாதி அந்தவாதி இந்தவாதி அப்படி என்று சொல்லி ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் உருவாக்கப்பட்டது தங்களினுடைய உலக அரசியலினுடைய சுய லாபங்களுக்காக. இன்னைக்கு இந்த உலகத்தை கொடுபடியாக ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற வல்லரசுகளால மட்டும்தான் இது உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு வெளிப்படையாகவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சிரியாவுல வரும் காலங்கள்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் தூதரகங்களை கட்டம் கட்டமாக கட்டியெழுப்புறதுக்குரிய வேலைகளை சிரியாவுக்குள்ள செஞ்சு கொண்டிருக்காங்க. இது எப்படி இருக்கக்குள்ள மத்திய கிழக்கு தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிரான கொதிநிலையிலேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய எழுதப்படாத சட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஈரானோட இப்ப மத்திய கிழக்கு பெய்த் அப்படின்னு சொன்னா மத்திய கிழக்கு மொத்தமாக அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல் இருந்து பெய்த் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்காக அமெரிக்கா என்ன செய்வாங்க இந்த டைம்ல அப்படின்னு சொன்னா, சவுதிக்கு தேவையான எல்லாத்தையும் அமெரிக்கா கொடுப்பாங்க, எங்களுடைய பக்கம் வாங்க, சவுதி மன்னருக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு தேவையான சகலதையும் அமெரிக்கா கொடுப்பாங்க, கத்தாருக்கு தேவையான சகலதையும் அமெரிக்கா கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில இப்ப சவுதியை தங்களுடைய பக்கம் இழுக்கிறதுக்குரிய சகல வேலைகளையும் அமெரிக்கா செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடுகள்ல ஒன்றுதான் என்ன அப்படின்னு சொன்னா, E3 AWCS அப்படிங்கிற நிறைய விமானங்களை சவுதியினுடைய ஏர்பேஸ்ல இப்ப அமெரிக்கா குவிச்சு கொண்டு இருக்காங்க. இந்த விமானம் ஏன் அமெரிக்கா குவிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப அமெரிக்கா இறக்கின போர்சஸ் இருக்கு தானே, அந்த போர்சஸ் அதே போன்ற அமெரிக்காவினுடைய கடற்படை ஒரு பக்கமாக இருக்கு, அமெரிக்காவினுடைய இன்னொரு படை இன்னொரு பக்கமாக சிரியாவினுடைய பக்கம் இருக்காங்க. இந்த படைகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து அவர்களுக்கு தகவல் பரிமாற்றக்கூடிய மத்த வான்பரப்பை கண்காணிக்கு 24 hours ரேடார் சுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துரும்பு வான்பரப்பில் அசைஞ்சாலும் அது உடனடியாக அமெரிக்காவினுடைய கட்டளை மத்திய நிலையத்துக்கு அனுப்பிடும். அந்த அடிப்படையில இந்த விமானம் அப்படிங்கிற மிக முக்கியமான விமானமாக இருக்கு. இந்த விமானம் இப்ப சவுதி அரேபியாவினுடைய பேசஸ்கள்ல நிலைநிறுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற தெளிவான பிக்சர் ஒன்றை நம்ம தொடர்ச்சியா சொல்ற மாதிரி தான் சைனா ஈரானுக்கு அனுப்பி இருக்காங்க. அந்த பிக்சர்ஸ் ஈரான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த போட்டோ. ஓகே, இது மட்டும் இல்லாம அமெரிக்கா இன்னொரு மூவ் ஒன்றையும் இந்த யுத்தத்துல பண்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, கத்தாரினுடைய அல் உதைத் பேஸ், கீ பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேஸ்ல இருந்து நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்களை வேறு இடங்களுக்கு அமெரிக்கா மாற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஹ்ரைன்ல இருக்கிற பேஸ்ல இருந்தும் நூற்றுக்கணக்கான அமெரிக்கா வீரர்களை அமெரிக்கா வேற இடத்துக்கு மாத்தி இருக்காங்க. அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஈரான் சொல்லி கொண்டிருந்தாங்க, எங்கள் மேல தாக்குதல் செஞ்சா அமெரிக்காவினுடைய பேசஸ் எங்களினுடைய முதன்மை இலக்குகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு அமெரிக்காவினுடைய பேஸ்ல இருந்து இப்ப இருக்கிற ராணுவ வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியிறக்கி போட்டு வேற இடங்களுக்கு அவங்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வேற இடங்களை தான் இப்ப அமெரிக்கா அவர்களுடைய பேஸா பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அந்த இடம் குறிப்பாக பெரும்பாலும் நிலக்கீழ் பங்கர்களுக்குள்ள மத்திய கிழக்குல இருக்கலாம். என்னடா அமெரிக்கா அடிச்சா ஈரான் அமெரிக்கா பேஸுக்கு அடிக்கும், அமெரிக்கா பேஸுக்கு அடிச்சு அடிக்க போகுது அப்படின்னு சொன்னா அமெரிக்கா பேஸ்ல இருக்கிற அமெரிக்க வீரர்களை வெளியேற்றி தானே ஆகணும். என அந்த வேலையை பெர்ஃபெக்ட்டா அமெரிக்கா செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள ஜெர்மன் ஒரு முக்கியமான அறிவிப்பு அந்த மக்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, உடனடியாக ஜெர்மனியர்கள் அனைவரும் ஈரான்ல இருக்கிறவங்க வெளியிறங்குங்க. ஈரானினுடைய பதற்ற நிலை அப்படிங்கிற இப்ப இருக்கிற நிலைமை அடுத்த மணித்தியாலங்களுக்கு
இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஆக ஈரானினுடைய நிலைமை எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம், இப்பொழுதே நீங்கள் ஈரானை விட்டு வெளியிறங்குங்கள் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் சொல்லியிருக்காங்க. இதே அறிவிப்பை நேத்து போலாந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். ஜெர்மன் இவ்வாறான அறிவிப்புகளை விட்டு கொண்டிருக்கிற இந்த நேரங்கள்ல ஒரு தரம் ஈரானை தாக்கி போட்டு விடுவோம் அப்படிங்கிற சில முடிவுகளை அமெரிக்கா எடுத்திருந்தாங்களாம். ஆனா இந்த முடிவுகளை எடுத்தாலும் நாம எடுக்காம விட்டாலும் ஈரானை ஒரு தரம் நாம தாக்கினோம் அப்படின்னு சொன்னா ஈரான் முழு அளவிலான போரை தவிர்க்க முடியாத அளவுக்கு பதிலடி வழங்கும் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய மெயின் ராணுவ குழு அவங்களுக்கு இந்த தகவல் போயிருக்கா. அது மட்டும் இல்லாம சிஸ்தானி ஈரானினுடைய அவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, இன்கேஸ் ஆயத்துல்லா அலி கமேனி மீது தாக்குதல் நடாத்தப்பட்டால் முழு அளவிலான யுத்தத்தை, அதாவது உலகளாவிய ரீதியிலான ஒரு யுத்தத்தை ஈரான் அறிவிக்கும் அப்படிங்கிறதையும் ஈரானினுடைய கிரேண்ட் சிஸ்தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா ஈரான் எந்த அளவுக்கு உக்கிரமாக ஒரு மொத்த முடிவு தாங்க. வந்தா வரட்டும், போனா போகட்டும், அமெரிக்கா இவ்வளவு காலமா நம்மளை இப்படியே சொல்லி கொண்டு வர, நம்மளை இப்படியே கேட்டுக்கொண்டு போறோம், அப்படி இல்லை, இறங்கி அடிச்சா மட்டும்தான் எல்லாம் சாத்தியமாகும் அப்படிங்கிற அமைப்புல ஒத்த முடிவோட ஈரான் இருக்காங்க. ஈரானினுடைய உச்ச தலைவர்கள் எல்லாரும் இந்த முடிவோட தான் இருக்காங்க. அதன் காரணத்தால் அமெரிக்கா ஒரு பிளான் பண்ணிக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆயத்துல்லா அலி கமேனி இருக்காரு தானே, அவருடைய மகன் இருக்காரு தானே, அவருடைய சகோதரர்கள் இருக்காங்க தானே, அவருடைய குடும்பங்கள் இருக்காங்க தானே, அப்படி அலி கமேனியினுடைய குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரையும் ஒரே நேரத்துல படுகொலை செய்யறதுக்குரிய பிளானிங் தான் அமெரிக்காவினுடைய முக்கிய பிளானிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில ஈரானினுடைய ஆட்சியும் ஒத்த நேரத்துல கவிழ வேண்டும் அப்படி என்பது இதனுடைய முக்கியமான திட்டமாகவும் இருக்கு. அதை நோக்கி அமெரிக்கா நகர்ந்து கொண்டிருக்கும் வேலையில தான் ஈரானினுடைய கிராண்ட் சிஸ்தானியும் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய பிளானிங்கள் இப்படி இருக்கும் பொழுது நேற்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்ற ஈரானிய கலவரத்துல 32,000 பேரை ஈரான் படுகொலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி ஒரு கருத்தொன்னை நேற்று வெளியிட்டார். 32,000 பேர் இல்ல தம்பி, உங்களுக்கு காது சரியா கேக்குதா, கண் சரியா விளங்குதா, நாங்க ஏற்கனவே இருந்து சொல்லி கொண்டு வரோம் 3,117 பேர் தான் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 3,117 பேர்ல 500 பேர் பாதுகாப்பு படை உத்தியோகத்தர்கள், அதாவது தீவிரவாதிகளால படுகொலை செய்யப்பட்டவங்க, கலவரக்காரர்களால அப்படின்னு சொல்லி தெளிவா இன்னைக்கு பதிலடி ஒன்று அப்பாஸ் ஆராய்ச்சி வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள இப்ப கடல் வழி யுத்தத்துக்குள்ள நம்ம போகலாம். அந்த அடிப்படையில பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் தொடர்ச்சியாக கடற்பயிற்சிகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில ஈரானினுடைய ஷாஹித் ஷிராசி அப்படிங்கிற கப்பல்ல இருந்து ஏவுகணை சோதனை ஒன்றை செஞ்சிருக்காங்க. இதுதான் அந்த ஏவுகணை சோதனை. கப்பல்ல இருந்தே ஏவுகணையை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு இது லைவ் போட்டோ அதை ஈரான் ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. இன்னைக்கு பயிற்சியும் செஞ்சிருக்காங்க ஈரான். இது அந்த அடிப்படையில இந்த ஏவுகணை போகுது. இந்த ஏவுகணை ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லி இதால ஒரு யூஸ் சவுண்ட் இருக்கணும் தானே. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரானினுடைய ஒவ்வொரு போட்ல இருந்தும் 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்குக்கு தங்களுக்கு தேவையான வான் பாதுகாப்பை இது வழங்கும். அந்த அடிப்படையில இப்படி சின்ன சின்ன போர்டை வச்சு பெரிய போர்டுகளை எப்படி, பெரிய கப்பல்களை எப்படி கவிழ்க்கலாம், பெரிய கப்பல்களை எப்படி நமக்குள்ள கொண்டு வரலாம், கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம், இல்லாட்டி அதை மூழ்கடிக்கலாம் அப்படிங்கிற அமைப்புல ஈரான் தொடர்ச்சியாக கடற்பயிற்சியை செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த கடற்பயிற்சியில தான் அமெரிக்கா இப்ப பயந்து போயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஈரானை தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா கடலை க்ளோஸ் பண்ணிடுவானே. கடலை க்ளோஸ் பண்ண மொத்த பொருளாதாரமும் ஸ்ட்ரக் ஆயிருமே. நீதானே இப்ப யுத்தத்தை ஆரம்பிச்சேன்னு மொத்த உலகமும் பேச போகுது, உனக்கு எதிராக திரும்ப போகுதுன்னு. இதுக்காகத்தான் அமெரிக்கா, அதாவது ஈரானுடைய பிளானிங்கும் சும்மா இல்லைங்க, ஈரான் வேற லெவல்ல பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் ஒரு பக்கமாக ஈரானினுடைய கடற்படை உத்தியோகபூர்வமாக இவ்வாறு பயிற்சிகளை மேற்கொண்டு இருக்கோங்களே, அமெரிக்காவுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய தலையீடு என்ன அப்படின்னு சொன்னா, ஹவுத்திகள். அந்த தலையீடு இன்னைக்கு நேத்து வந்ததில்லை அமெரிக்காவுக்கு ஹவுத்திகள் அப்படிங்கிற தலையீடு 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாசத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு ஹவுத்திகள் அப்படின்னு சொன்னா தலையீடுதான். அந்த அடிப்படையில ஒரு பக்கமாக ஈரான் இப்படி இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை கண்ட்ரோல் பண்ணிருக்கோங்களே, இன்னொரு பக்கமாக செங்கடல் எங்களினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி ஹவுத்திகளும் வேற லெவல்ல இன்னைக்கு கடற்பயிற்சிகளை, ஏவுகணை பயிற்சிகள் இன்னைக்கு மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹவுத்திகளினுடைய ஊடகம் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. இதனூடாக இப்ப அமெரிக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா, கடல் வழி போக்குவரத்து கிட்டத்தட்ட சொல்ல போனா
80% அமெரிக்காவுக்கு தடைப்படும். அப்படி கடல்வழி போக்குவரத்து தான் அமெரிக்கா செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆப்பிரிக்காவை சுற்றித்தான் அமெரிக்கா வர வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஹொர்மோஸ் ஜலசந்தி பூட்டப்படுது, அதே போன்று பாபல் மந்தப் ஜலசந்தி பூட்டப்படுது, செங்கடல் பூட்டப்படுது அப்படின்னு சொன்னா ஈரான் அங்கல மட்டுமில்லை இங்களையும் ஈரான் மடக்கினா கடல் போக்குவரத்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகும். அந்த அடிப்படையில இந்த யுத்தம் முழு உலகத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா இதுவரைக்கும் பெக்காயை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவ்வாறு ஈரான் ஒரு பக்கமாகவும் அதே போன்று ஹவுத்திகள் ஒரு பக்கமாகவும் கட்டுப்படுத்தும் பொழுது என்னென்ன ஆபத்துக்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதனூடாக என்னென்ன விளைவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இருக்கிற முக்கியமான உலக அரசியல நடந்திருக்கு முக்கியமான தகவல்கள் ஒன்று சேர்த்து நமக்கு தேவையான தகவல்கள் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடு.